வணக்கம் தோழர்களே. போன வீடியோ பதிவில் இந்த பிரமிலிட்ஸ் ஃப்ளவரை பார்த்துருப்பீங்க. இப்போ அந்த பிரமிலிட்ஸ் ஃப்ளவர் வந்து எங்கள் வீட்டில் ஒரு 4 தொட்டியில் வச்சுருக்கேன். 3 தொட்டியில் பூக்க தொடங்கியிருக்கு. அந்த பூக்களுடைய அமைப்பு எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குன்றது இப்போ நீங்கள் பார்க்கலாம். பிரமிலிட்ஸ் பூக்கள் வந்து பைனாப்பிள் குடும்ப வகையை சார்ந்தது. நீங்கள் தொட்டியில் பார்க்கும்போது தெரியும், நிறைய சைடில் இருக்க அடி கணைகள் நிறைய வந்துக்கிட்டு இருக்கு. முதல்ல ஒரு பூ பூத்துருந்துருச்சு. அந்த பூ பூத்து காய தொடங்கியிருக்கு. காய தொடங்கி முடிஞ்சோடனே அடுத்த பூ இப்போதான் பூக்க தொடங்கியிருக்கு. இந்த பூக்கள் பார்த்தீங்கன்னா நல்ல பிரைட் கலர் அட்ராக்டிவாக இருக்கும். ஸோ ஒவ்வொரு இதில் கோர்லேருந்து ஒரு பூ பூக்கும். நான் அதை என்ன செய்வேன், பக்க கண்களை எடுத்து கொஞ்சம் பிரித்து ஒரு சில தொட்டிகளை வச்சுருக்கேன். இந்த பக்க கன்றுகளை பிரித்து நான் ஒரு தொட்டியில் வச்சுருக்கேன். அதே பக்க கன்றுகள் தான் வேற ஒரு தொட்டியில் வச்ச உடனே அந்த செடியும் பூக்க தொடங்கியிருக்கு. ஸோ அது கிட்டத்தட்ட ஃப்ளவரிங் முடிஞ்சு ஒரு 3 பக்கம் இருக்கு. ஸோ இப்படிதான் நம்ம என்ன செய்யலாம், கார்டனில் வந்து ஒரு பிளான்ட்டை வாங்கி நிறைய தொட்டிகளை மல்டிப்ளை சேர்த்து வீட்டில் வந்து நிறைய பூக்கள் பூக்க வச்சு அழகு சேர்க்கலாம். அந்த பூக்களை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பூ மாதிரி விரிஞ்சுக்கிட்டே வரும். ஸோ ஒரு ஸ்டேஜ் விரிஞ்சு முடிஞ்ச உடனே அந்த க்ரோத் ஸ்டாப் ஆகி ஒரு வாரம் கழிச்ச உடனே அப்படியே ஃபேட் ஆக தொடங்கிடும். பிரமிலிட்ஸ் கன்றுகளை வந்து நேரடி வெயில் வைக்கக்கூடாது. மரத்துக்கீழே நிழல் சார்ந்த இன்டைரக்ட் சன்லைட்ல தான் வைக்கணும். சில வீடுகளில் பார்த்தீங்கன்னா நமக்கு சூரிய ஒளியவே இருக்காது. ஸோ அது மாதிரி உள்ள வீடு இல்லங்களை வந்து இது மாதிரி செடிகளை வளர்த்து நம்ம வீட்டுக்கு அழகு சேர்க்கலாம். மீண்டும் சந்திப்போம். ஆதவன் ஃபார்ம் சார்பாக.